ஹாய் கைஸ், வணக்கம். லேடிஸ் புல்லி பார்ட் 6 பார்க்கலாங்களா? லாஸ்ட்டாக நம்ம எங்கே கட் பண்ணியிருப்போம் அப்படின்னா, தயங் வந்து உங்களை ஆடிட்டோரியத்தில் வச்சு உங்களுக்கு உண்மையாலுமே ஃபீவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்காக கழுத்தில் வச்சுருப்பார். நீங்கள் சினிங்க இருப்பீங்க. அவர் அப்படி ஒரு சீட்டு வச்சுருப்பார். நீங்கள் சினிங்க இருப்பீங்க. அதோட கட் பண்ணியிருப்போம். இப்போது வீடியோக்குள்ளே பார்க்கலாங்களா? வாங்க. உண்மையாலுமே ஃபீவர் தானாடி? ஆமாம் சீனியர், உண்மையாலுமே ஃபீவர் தான். சீனியர் என்ன பண்ணுறீங்க? இல்லை, செக் பண்ணுறேன். ஃபீவர் ஒன்றும் இருக்கிற மாதிரி தெரியல. இல்லை சீனியர், டேப்லெட் போட்டேன், சரியாக போயிடுச்சு. சரியாக போயிருக்கும். சரியாக போயிருக்கும். சரியாக போயிருக்கும் போலவே. சரியாக போயிருக்கும் போலவே. இங்கே வயிறு வலி, அல்சர் அதெல்லாம் சரியாக போயிடுச்சாடி? சரியாக போயிடுச்சா? சீனியர் என்ன பண்ணுறீங்க? சரியாக போயிடுச்சு. அதுக்கு டேப்லெட் சாப்பிட சொல்லியிருக்காங்க. டேப்லெட் சாப்பிட சொல்லியிருக்காங்க. சரி, டேப்லெட் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன் சீனியர். ஓகே, என்னென்ன டேப்லெட்லாம் எடுத்துகிட்ருக்க? அது டேப்லெட் நேம்லாம் தெரியாது சீனியர். எனக்கு காலையிலையும் நைட்லேயும் மட்டும்தான் கொடுத்துருக்காங்களா, அதனால தான் நான் ஸ்கூலுக்கு. சரி, ஓகே. மார்னிங் ஈவினிங் மட்டும்தானா, இல்லை பிஃபோர் ஈட்டிங் ஆஃப்டர் ஈட்டிங் இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிலாம் ஏதாவது கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க சீனியர். அது மாதிரியும் கொடுத்துருக்காங்க. சரி, என்ன நிறைய சேஞ்சஸ்லாம் தெரியுது? என்ன சீனியர்? நிறைய சேஞ்சஸ்லாம் தெரியுது, என்னன்னு கேட்டேன். இல்லை சீனியர், கொஞ்சம் வெயிட் போட்டுட்டேன், அதனால் உங்களுக்கு இந்த சேஞ்சஸ் எல்லாம் தெரியுது. வெயிட் போட்டுட்டேன். நல்லா தின்னுவியோ நிறையா? கப் கேக்காக எடுத்துகிட்டு வருது, இந்தியன் ஸ்நாக்ஸ் எடுத்துகிட்டு வருது, இந்த மாதிரி எடுத்துகிட்டு வரதால ரொம்ப நிறைய திங்கறையோ? ஆமாம் சீனியர், எனக்கு இந்தியன் ஸ்நாக்ஸ் ரொம்ப பிடிக்கும். இந்தியன் பிரியாணி ரொம்ப பிடிக்கும். நான் டெய்லி சாப்பிட்றேன்னா அது நிறைய ஹை கொலஸ்ட்ரால்லாம் இருக்கா, அதனால் வெயிட் போட்டுட்டேன் சீனியர். வெயிட் போட்டுட்டு பொய் நிறையா பேசாதடி. பொய் நிறையா பேசாதடி. இல்லை சீனியர், நான் பொய் பேசல. நான் நிறையா சாப்பிடுவேன். பேசிக்காகவே நான் நிறைய சாப்பிடுவேன். ஃபுட்டின்னா வீட்டில் கூப்பிடுவாங்க. ஃபுட்டின்னு கூப்பிடுவாங்க. இனிமே இந்த வெயிட் போடுற வேலை வச்சுட்டேன்னு வச்சுக்கோயேன், உனக்கு அவ்வளோதான் சொல்லிட்டேன். அவ்வளோதான், புரியுதா? சரிங்க சீனியர். கொஞ்சமாக சாப்பிடு. டான்ஸ் ப்ராக்டிஸ் இருக்குது, டான்ஸ் ஆடணும். நீ இந்த உடம்ப வச்சுட்டுலாம் ஆட முடியாது, புரியுதா? சீனியர், ரொம்ப குண்டாக இருக்குண்ணா சீனியர். ஆமாடி, அங்கங்கே குண்டாக இருக்குது. அதனால் என்னால் பார்த்ததுனால என்ன சீனியர்? இதெல்லாம் என்னால் இவ்வளோ பெரிய உடம்பு வச்சுட்டு டான்ஸ் இவ கூடலாம் ஆடக்கூடாதுன்னு தோணுது, அதனால் சொல்கிறேன், புரியுதா? புரியுது சீனியர். வெயிட் லாஸ் பண்ண ட்ரை பண்ணுறேன் சீனியர். பிரியாணி சாப்பிட்றத கம்மி பண்ணிக்கிறேன் சீனியர். கம்மி பண்ணிக்கோ. அந்த வீணாக போன சோத்தை தின்றதை நிறுத்தினாலே கம்மி ஆகிடும் போல். கம்மி பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு. சீனியர், நான் போகலாமா சீனியர்? எங்கே போகிறேன்னு கேட்டேன். சீனியர், கிளாஸ்க்கு. போ. கப் கேக் எடுத்துகிட்டு வந்தியா? இல்லை சீனியர். அப்புறம் ஜேகே கிட்ட என்ன கொடுத்த? கப் கேக் கொடுத்தேன் சீனியர். பார்த்துட்டிங்களா? பார்த்தேன். ஏன்னா டெய்லி கப் கேக் எடுத்துகிட்டு வந்து அவன்கிட்ட மட்டும்தான் கொடுக்கணுன்னு இருக்கோ? இல்லை சீனியர், மீராவுக்கு கொடுக்குற சீனியர். மீரா என்ன ரொம்ப மெலிஞ்சு கலைஞ்சு போயிட்டால, அவளுக்கு கொடுக்கறது மட்டும்தான் உனக்கு குறை. கொடுக்கறது மட்டும்தான் குறையா இருக்குது. அவளுக்கு டெய்லி கொடு. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பசிக்கும் இல்லை? இல்லை சீனியர், ஆசையாக கேட்டால் கொடுப்பேன். அதான், ஐயோ மறந்துட்டேன். மேம்க்கு ரெக்வஸ்ட் பண்ணால் தான் ரொம்ப பிடிக்கும்ல. யார் ரெக்வஸ்ட் பண்ணாலும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க, என்ன வேணாலும் கொடுப்பாங்க, என்ன வேணாலும் செய்வாங்க. பெரிய பாரிவள்ளலுக்கு மகன் நினப்பில்ல. சீனியர் நான் பேசாதீங்க, பயமாக இருக்குது. பல்ல கடிச்சிட்டு ஏன் பேசுகிறீங்க?
ஈ ஆ கிளம்பு நீ மோளை கிளம்பு. டான்ஸ் ப்ராக்டிஸ் வருவல்ல அப்போ பார்த்துக்குறேன் கிளம்பு. சீனியர் கிளம்புன்னு. சரிங்க சீனியர். இருந்தாலும் சீனியர் கிளம்புடி. சரிங்க சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிருப்பீங்க. பயந்துகிட்டே போயிருப்பீங்க. ஐயோ என்ன செய்ய காத்திருக்கானோ இவன் வர அப்படின்னு சொல்லிட்டு பயந்துகிட்டே நீங்கள் கிளாஸ் ரூம் போயிருப்பீங்க. அன்றைக்கி ஃபுல்லாக பயத்துலேயே போயிருக்கும். நீங்கள் அன்றைக்கி டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வரீங்க. ஏன்னா இன்றைக்குமே உங்களுக்கு பீரியட்ஸ் தான். பட் ஆனால் நீங்கள் வந்து அதை காமிச்சிக்கல. ஃபஸ்ட் டே பெயினை விட இப்போ கொஞ்சம் உங்களுக்கு பரவாயில்லன்ற மாதிரி இருக்குது. அதை உங்களால் டாலரேட் பண்ண முடியுன்ற மாதிரி தோணுது. ஸோ நீங்கள் வரீங்க. போய்ட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்காக நீங்கள் போயிட்டு ட்ரெஸ் மாற்றுறதுக்காக பாத்ரூம் போகிறீங்க. ஏய் நில்லு. சீனியர் எங்கே போகிற? இல்லை சீனியர் டான்ஸ்க்கு தான். எங்கே போகிறேன்னு கேட்டேன். ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண சீனியர். வேண்டாம் இன்றைக்கி அப்படியே ஆடு. இல்லை சீனியர் எனக்கு கம்ஃபர்ட்டாக. பரவாயில்ல உனக்கு கம்ஃபர்டெல்லாம் இருக்கும் ஆடு. சீனியர் டான்ஸ் ப்ராக்டிஸ்க்கு வான்னு சொன்னேன். அதுக்கு தான் சீனியர் டான்ஸுக்கு ட்ரெஸ்ஸு சேஞ்ச். பரவாயில்ல வான்னு சொன்னேன். நீ ஒன்றும் ஸ்டெப்ஸ்லாம் பெருசாக போடுறதில்லல்ல. இல்லை பரவாயில்ல சீனியர் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன் சீனியர். பரவாயில்ல நீ ஒன்றும் பெருசாக கழட்டி மாட்ட போகிறது கிடையாது. அதுக்கு எதுக்கு நீ டான்ஸுக்கு நீ ட்ரெஸ்ஸு மாற்றுறதுக்கு ஒரு 10 நிமிஷம், அதை திரும்ப மாற்றுறதுக்கு ஒரு 10 நிமிஷம்னு இதுலேயே 20 நிமிஷம் போயிடுது. 10 நிமிஷம் நீ இப்படி கையை காலை அசைக்கிறதுக்கு நீ வந்து மாற்றுற வரைக்கும் நாங்கள் பொறுமையாக நின்றுட்டுருப்போம் இல்லை? அதானே எங்கள் தலையில் இழிச்ச வாயின்னு எழுதி ஒட்டியிருக்கோம். மேடம் போய் மாற்றுறதுக்கும் கழட்டுறதுக்கும் மாட்டுறதுக்கும் 20 நிமிஷம் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணி வெயிட் பண்ணி உட்காந்துட்ருக்கணும். அதானாடி சீனியர்? நீங்கள் தான் சொன்னீங்க சீனியர். அதான் நான் தான் சொன்னேன் டான்ஸ் ப்ராக்டிஸ் ஒழுங்காக பண்ணடின்னு சொன்னேன். டெய்லி பண்ணுறீங்களா மேடம்? பண்ணுறியடி? பண்ணுறதே இல்லை. நீங்கள் மட்டும் வரீங்க. அப்பா வீட்டு ஸ்கூல் இல்லை, வருவீங்க போவீங்க, கை கால் அசைப்பீங்க போவீங்க, கேட்டால் பொண்ணுன்னுவீங்க, வலிக்குதுன்னுவீங்க, தேய்ப்பீங்க. இல்லை சீனியர் நீங்கள் சொல்கிறது அப்படியே கேட்குறேன் சீனியர். ஐயோ அம்மனி அப்படியே சொல்கிறத ஃபுல்லாக செஞ்சிட்டாலும் ஐயய்யோ நீங்கள் செஞ்சதெல்லாம் பார்த்து நாங்கள் அப்படியே களைச்சி போய் பார்த்து அப்படியே கண்ணு ஃபுல்லாக பூத்து போயிருக்குல்ல. என்ன சீனியர் இப்படிலாம் பேசுகிறீங்க? ஐயா ஏன் நீங்கள் எதுக்கு பயப்படுறீங்க மேடம்? ஏன்னா பொய்யா சொல்ல போகிறீங்க? வாய் ஃபுல்லாக உண்மை, வாய் ஃபுல்லாக ஹரிச்சந்திர வீட்டுக்கு பக்கத்து வீட்டு அம்மனி அப்படி பேசுகிற போயிடுச்சு. உன்னை பார்த்து ஏதாவது சொல்ல முடியுமா? நீங்கள் ஏன் பயப்படுறீங்க? நீ ஏன் பயப்படுற? சீனியர் ஏதோ நீங்கள் உள்குத்து வச்சு பேசுகிறீங்கன்னு மட்டும் தெரியுது. எதுக்காகன்னு சொல்லிட்டீங்க. ஐயோ உங்களை வச்சு ஏதாவது பேச முடியுமா? உன்னை வச்சு ஏதாவது பேச முடியுமாடி? முடியுமோ அப்படியே ஆடு. நீ போ அந்த ப்ராக்டிஸ் பண்ண போ. சீனியர் போடின்னு. நேற்று தானே ஃபீவரு, இன்னைக்கு ஃபீவர் இல்லைல்ல. போ அதே அந்த டான்ஸ் போ பண்ணு. நீங்கள் போய் பண்ணுறீங்க, உங்களுக்கு கம்ஃபர்ட்டாகவே இல்லை. நீங்கள் பேண்ட் ஷர்ட் போட்டுகிட்டே நீங்கள் ஒழுங்காக பண்ண மாட்டீங்க. இதில் ஸ்கர்ட்டு உங்களுக்கு இப்படி சுற்றும் போது இப்படி டேர்ன் பண்ணும்போது அது வந்து அப்படியே ஸ்ப்ரில் ஆகும் இல்லைங்களா? அது என்ன சொல்கிறது, இப்படி சுற்றும் போது ஸ்கர்ட் வந்து இப்படி ரவுண்ட் பண்ணிவிட்டு வந்துட்டு அதோட ஷேப்க்கு வரும் இல்லைங்களா? அந்த மாதிரி வருது. உங்களுக்கு தைஸ்க்கு மேலே போகுது. ஸோ உங்களுக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்குது. பசங்கள்லாம் அந்த சைடில் டான்ஸ் ஆடுறாங்க. அவங்களுமே என்னடா இவன் அப்படி பண்ணுறான். திரும்ப ஜேகே வந்து திரும்பவும் வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு போல் அப்படின்ற மாதிரி அவங்க பார்த்துட்டே இருக்காங்க. நீங்கள் வந்து ஜேகே ஒரு மாதிரி பாவமாக பார்த்து, ஜேகே ப்ளீஸ் ஜேகே ஹெல்ப் பண்ணு ஜேகே. என்னடி என்ன அங்கே? இல்லை சீனியர். டான்ஸ் பண்ணு. ஓகே சீனியர். தயா நீ பண்ணுறதுலாம் நியாயமே இல்லைடா. எத்தனை பசங்க நின்றுட்டுருக்கோம். அந்த பொண்ணு எப்படிடா ஸ்கர்ட்டோட ஸ்பில் ஆகும்போது எப்படி ஆகுறா பாரு. சும்மா ஏறா. நீ போயிட்டு ட்ரெஸ் மாற்றிட்டு வாமா. ஏய் அப்படியே ஆடுன்னு. என்ன தயம் பண்ணுற? இவ்வளோ சீப்பாலாம் நீ இன்றைக்கி இறங்கணுன்னு என்ன இருக்க? ஜேகே உன் வேலையை மட்டும் பாடுறான்னு அவ்வளோதான்.
நீங்கள் ரொம்ப பாவமாக பார்த்துட்டே இருக்கீங்க. பசங்க சுற்றி இருக்கும்போது நம்ம ரொம்ப வந்து ஹெசிடேட் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி ஆகிறத பார்த்தோன்னே ஜேகேக்கு ஒரு மாதிரி இருக்குது. அதனால் என்ன பண்ணிடுறாரு, எல்லாரையும் கூப்பிட்டுட்டு வெளில போயிடுறாரு. ஏய் ஜேகே, ப்ராக்டிஸ் எல்லாம் நாங்கள் கழட்டி மாட்டிக்கிறோம் அப்புறமா, எங்களுக்கும் கொஞ்சம் ரெஸ்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு வெளில போயிருப்பார் ஜேகே ஜாக்சன் எல்லாருமே வெளில போயிருப்பாங்க. இப்போது நீங்கள் தயாங் 2 பேர் தான் இருந்துகிட்ருக்கீங்க. சீனியர் என்னடி? ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் ஆடுறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் சீனியர். ஸ்டார்டிங்கே சொல்லிட்டேன், ஆடு. நீ ஒழுங்காக ஸ்டெப்பு போட்டனா ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆட சொல்வேன். நீ இதே மாதிரி ஆடிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், இன்னும் மோசமாக ஸ்கர்ட்டையும் கழட்டி வச்சுட்டு ஆடுறேன்ற. சீனியர் என்ன பார்க்குற, ஆடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து டேபிளில் உட்காந்துட்ருக்காரு. ஒரு கால் கீழே தொங்க போட்டு ஒரு கால் மேலே அப்படின்ற மாதிரி அவர் பார்த்துட்டே இருக்காரு. மேலேயும் கீழேயும் பார்த்துட்டே இருக்காரு. உங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகுறீங்க. சீனியர் நெக்ஸ்ட்டு ஸ்டெப். ஏன் நெக்ஸ்ட் ஸ்டெப் எதுவும் தெரியாதா? இல்லை, நீங்கள் ஒரு தடவை அவர்கிட்ட வராரு. இப்போது அவர் எப்போவுமே உங்ககிட்ட வந்து ஆடினதே கிடையாது. இப்போது உங்ககிட்ட வந்துட்டு உங்களை ஒரு கையை பிடிச்சிட்டு இன்னொரு கையை அசைச்சி எப்படி ஆடணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்குது. சீனியர் நீங்கள் ஏன் என்ன அம்மனிக்கு வலிக்குதா தொட்டா கூட? ஆ இல்லை சீனியர், நீங்கள் 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 ஆடி காமிங்க, நான் பார்த்துக்குறேன். பண்ணு. இடுப்பு அப்படி வை சீனியர், இப்படி வைடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இடுப்பை இப்படி இப்படி வளைச்சி இப்படி பிடிச்சி இப்படி இதெல்லாம் பண்ணியிருப்பார். அது அவருக்கு எங்கேயோ போகுது மூடு. உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ரொம்ப என்ன சொல்கிறது, அது பயமாகவும், அது ஒரு அதாவது தேர்ட் பர்சன் நம்மளை தொட்டால் எப்படி ஃபீல் பண்ணுவோம், அப்படி தான் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க. சீனியர் நீங்கள் கொஞ்சம் தள்ளி. என்னடி? ஏன் தள்ளி என்ன? எதுவும் தப்பு கிடையாது, ஆடு. சரிங்க சீனியர். என்னடி மூச்சு வாங்குது? இல்லை இல்லை சீனியர், நீங்கள் கொஞ்சம் தூரம் போங்க. என்னாச்சுடி? கொஞ்சம் தூரம் போங்க சீனியர். என்ன ஆச்சுன்னு கேட்டேன். உங்களுக்கு ஏற்கனவே பீரியட் டைமு. ஸோ நீங்கள் இந்த டைமில் நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் நீங்கள் மூச்சு வாங்குறது இந்த மாதிரி பயம், நமக்கு லைட்டாக பயம் ஆச்சுனாலே ப்ளீடிங் கொஞ்சம் அதிகமாகும். அந்த அந்த பயத்தில் ஆகும், சில பேருக்கு ஆகும். எல்லாருக்கும் எப்படி என்னன்னு தெரில, சில பொண்ணுங்களுக்கு கண்டிப்பாக ஆகும் அது. அந்த மாதிரி அந்த பொண்ணுக்கு ஆகுது. என்ன ஆச்சுடின்னு கேட்டேன். ஒன்றும் இல்லை சரி, நான் ரெஸ்ட் ரூம் போகணும், ப்ளீஸ் அலோவ் பண்ணுங்க. ஒன்றும் தேவையில்ல, ஆடு. சீனியர் ப்ளீஸ் சீனியர், அர்ஜென்ட் போகணும், ப்ளீஸ் ப்ளீஸ் சீனியர், ப்ளீஸ் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழறீங்க. அப்படியே அவரை புரிஞ்சுக்கிறேன். சரி 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 போ போ அப்படின்றப்பாரு. நீங்கள் அப்படியே வேகமாக போயிருப்பீங்க. அப்படியே உங்களுக்கு அந்த ப்ளட்டு வந்து காலால் அப்படியே என்ன சொல்கிறது, நமக்கு அப்படியே காலால் வரும் இல்லையா, உங்களுக்கு ரொம்ப ஆக்வர்டாக ஃபீல் ஆகுது. அவர் லைட்டாக நோட் பண்ணியிருப்பார். காலால் கீழே வந்தோடனே கொஞ்சம் ஒரு 2 ட்ராப் வந்து கீழே சிந்திருக்கும். அவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறாரு. நீங்கள் இப்போ அப்படி தான் இப்போ பேக் எடுத்துகிட்டு போயிட்டு சேஞ்ச் பண்ணிவிட்டு உங்களுக்கு பாத்ரூம்லேருந்து வெளில வர்றதுக்கே தோணலை. அங்கேயே நீங்கள் அழறீங்க. என்ன இப்படி ஆகிடுச்சு, அவரையே இப்படி டச் பண்ணி என்கிட்ட ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு, எனக்கு பயமாக இருக்குது. அவர்கிட்ட சொன்னாலும் புரிஞ்சுப்பாரானே தெரியல. இவன் என்ன பைத்தியமா இவன்? இவர் தான் பெரிய பிரின்சிபலு, மேமு, டீச்சர், சார் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான். அப்படியே உங்களுக்கு கையெல்லாம் நடுங்குது. ஏன்னா பயத்தில் இந்த மாதிரி உங்களுக்கு ஆனதே கிடையாது. என்ன பீரியட்ஸ் இல்லை, வர பயத்தில் வர இருக்கீங்க. இப்போது உங்களால் வெளில வரணுன்னே தோணலை. போயிட்டு கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ்க்கு மேலே இருக்கும். அவர் வெளில நின்றுட்டு இருந்திருப்பார். அதாவது உங்கள் பாத்ரூமுக்கு வெளில கிடையாது, நீங்கள் எங்கே நின்றுட்டு போனீங்களோ அங்கேயே இருந்திருப்பார். விட்டு போனீங்களோ இன்னுமே வரல அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் பாத்ரூம் கிட்டே வந்துட்டு 2-3 இடம் நடந்து பார்ப்பாரு. நீங்கள் இன்னுமே வரல, உள்ளே ஏதோ புலம்பிகிட்ருக்கீங்க, ஏதோ முணறிட்டுருக்கீங்க அப்படின்ற மாதிரி மட்டும் சத்தம் லைட்டாக கேட்குது.
ஒயன் ஒயன் இன்னும் என்னடி பண்ணுற? ஆ சீனியர் தோ தோ வந்துடுறேன் சீனியர். ஆ வா, நான் ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணணும். ஷூ, நம்ம போனதுக்கப்புறம் தான் வரணுமா இவன்? தோ வரேன் சீனியர், தோ வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நீங்கள் வெளில வரீங்க. என்னாச்சுடி? என்ன ரொம்ப அர்ஜென்ட்டா? ஆமாம் சீனியர், அதனால தான். ஓ சரி, ஓகே. டான்ஸ் ப்ராக்டிஸ் வரியா இல்லை? சீனியர், நான் நாளைக்கு. ஆ அதானே அதானம்மா. உங்களுக்கு என்ன என்ன சொல்கிறதுன்னு தெரியல. இப்போயும் உண்மையை சொல்ல மாட்டா. எப்படியும் அப்படியே மழுப்பிட்டு கிளம்பிடவா? சீனியர், ஆ கிளம்புடி கிளம்பு, தானே சொல்ல போகிற, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே போயிருப்பீங்க. இப்போது லைட்டாக ஒரு ட்ராப் 2 ட்ராப் அங்கே சிந்திருக்கும். இப்போது நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, அப்படியே பேக்கு கீழே தும்முலும் கீழே போடுற மாதிரி போட்டுட்டு இப்போ அந்த பேக்கால் அப்படியே தொடச்ச மாதிரி அந்த பேக் எடுத்துருப்பீங்க. இப்போது நீங்கள் அந்த பிளட்டு சிந்தின இடத்த அவர் கவனிச்சிருக்க மாட்டார். அப்படியே நீங்கள் எந்திரிச்சு அப்படியே போயிருக்கீங்க. இன்னமும் நீங்கள் அப்படியே மறைச்சிட்டு அப்படியே போயிடலாம் அப்படின்ற மாதிரி தான் இருக்கீங்க. நீங்கள் அப்படியே கிளம்பி போயிட்டீங்க. உங்களுக்கு செம்ம கையெல்லாம் ரொம்ப ஷிவராக ரொம்ப சில்லுன்னு ஆகிடுச்சி. அவர் அங்கேயே தான் உட்காந்துட்ருக்காரு. 6 o'clock 7 o'clock 7:30 இந்த மாதிரி ஆகிட்டே இருக்குது. இப்போது ஜேகே கேங் எல்லாம் வராங்க. என்னடா இன்னும் கிளம்பல நீ? ஏன் ஓய், நீ எப்பயோ போகிறத பார்த்தோமே. என்னடா பிரச்சனை உங்களுக்கு? அவளை டார்ச்சர் பண்ணுறேன்ட்டீங்க, அவளை விட்டாலும் ஏன் விட்டன்றீங்களா? ஆ தயாங், அவளை எதாவது லவ் பண்ணுறியான்னு அப்படியே ஷாக்காக பார்க்குறாரு தயாங்க. என்னடா என்ன சொன்ன? நான் அவளை? ஏய், வேறு ஏதாவது பேசுங்க. எனக்கு அப்படி தானே தெரியுது. என்னாச்சா ரொம்ப விங் போகிற மாதிரி இருக்குது. சம்டைம்ஸ் அப்படியே இழைச்சி போகிற மாதிரி இல்லை இருக்குது. பார்த்துடா, ரொம்ப இழைச்சிடாத, ரொம்ப விங்டாடா அப்படின்னு சொல்லிட்டு தட்டி கொடுத்துட்டு போயிருப்பார். ஜேகேக்காங்க எல்லாம் போயிருப்பாங்க. இப்போ தாங்க அங்கே தான் உட்காந்துட்ருக்காரு உங்களே நினச்சிட்டு. இப்போ என்ன தான் ட்ரை பண்ணுறா, எப்போ தான் சொல்ல போகிறா, என்கிட்ட எப்போ உண்மையாக இருப்பா அப்படின்ட்டு யோசிச்சுட்டே இருக்கார். அப்படியே நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. அன்றைக்கி நைட்டு நீங்கள் ஃபோன் எடுக்கவே இல்லை, சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு. ஏன்னா நைட்டில் ப்ராக்டிஸ் இருக்கும் இல்லைங்களா 1 hour. இன்றைக்கி ப்ராக்டிஸ் திரும்ப கூட்ட போகிறாரு. நம்மளும் போயிட்டு நின்றுட்டு ஆடிட்டுருக்க போகிறோம். அவர் முகத்தை பார்க்குறதுக்கே உங்களுக்கு பயமாக இருக்குது இப்போது. ஏன்னா அது என்ன சொல்கிறது, நீங்கள் நார்மல் டேஸில் இந்த மாதிரி ஒரு டச்சிங் அந்த பயம் இருந்ததுன்னா அது உங்களுக்கு தனியாக தெரிஞ்சிருக்காது. இப்போ இந்த பீரியட்ஸ் டைமில் இந்த மாதிரி நீங்கள் அன்செக்யூராக ஃபீல் பண்ணுற மாதிரி அந்த ஃபீல் இருந்துச்சு உங்களுக்கு. ரொம்ப பயமாக இருக்குது. ஏன்னா அது பொண்ணுன்றதை காமிக்கிறதே அந்த பீரியட்ஸ் டேஸ் மட்டும் தானே. அதை அந்த டைமில் அந்த டச்சிங் அது உங்களை ரொம்ப ஒரு பயத்தை க்ரியேட் பண்ண மாதிரி இருந்துச்சு. அது அவர் என்ன நினச்சிருப்பாரு, நீங்கள் அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவீங்க. சேம் டைம்ஸ் அவர் அந்த டேஸ் இதை மறந்துட்டார். சேம் டைம்ஸ் உங்களை டீஸ் பண்ணணுன்றதை தாண்டி உங்களை டச் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருந்துச்சு உங்கள் உடம்ப பார்த்தோன்னே. அந்த அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் நடந்துச்சு இல்லைங்களா உங்களுக்கு. பெரிய மனுஷி ஆடினதுக்கப்புறம் அந்த சேஞ்சஸ்க்கு அப்புறம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. உங்களை பார்த்தோன்னே உங்களை தொடணும், உங்களை உரசணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்திருக்கும். அதுக்கான சான்ஸ் இருந்திருக்காது. இன்றைக்கி ரொம்ப எண்ணம் அது தோணி இருந்ததால் மட்டும்தான் உங்களை டச் பண்ணணும்னு சொல்லிட்டு டச் பண்ணியிருப்பார். அதாவது உரிமையோடு பண்ணணும்னு வந்திருப்பார். பட் ஆனால் அது எந்த மாதிரி ஆகும்னு அவருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டார். நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க நீங்கள் பெரிய மனுஷியானது அவருக்கு இன்னும் தெரியாது அப்படின்னுட்டு. அவர் நீங்கள் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் நார்மலாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கால் ட்ரை பண்ணியிருப்பார். ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு வந்திருக்கும். இப்போது ஆன்லைனில் இருக்கீங்களா, வேறு ஏதாவது லாகின் போட்டு ஓப்பன் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் பார்க்குறாரு. இல்லவே இல்லை. அப்படியே ரொம்ப நேரம் ஒரு 10 o'clock 11 o'clock 12 o'clock அது வரைக்குமே பார்க்குறாரு, ட்ரை பண்ணுறாரு. கால் ஸ்விட்ச் ஆஃப் அப்படின்னு தான் வருது. நீங்கள் ரொம்ப பயத்தில் அப்படியே இறுக்கி பிடிச்சிட்டு உட்காந்துட்டு அப்படியே 2 காலையும் இறுக்கி பிடிச்சிட்டு கீழே உட்காந்தோன்னா நம்ம ஒரு மாதிரி சோகமாக உட்காந்துருப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு
அதே நினச்சிட்டு அவர் டச் பண்ண அந்த சீன் மட்டும்தான், அந்த சினாரியோ மட்டும்தான் இப்போ உங்கள் மனசில் ஓடிட்டே இருக்குது. அது ஒரு மாதிரி உங்களை அப்படியே ஃப்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. அந்த டச் வந்து ஏதோ இன்செக்யூராக ஃபீல் ஆகுது உங்களுக்கு. நீங்கள் அப்படியே ஃபீல் பண்ணுறீங்க. என்னை என்னை ஏன் அப்படி தொடணும்? ஒரு டான்ஸ் எட்ட இருந்தே பாடி டச் ஆகாமலே சொல்லியிருக்கலாம்ல. பாடி டச் ஆச்சு. பேக்கில் ஏதோ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணேன். ஏன்னா அவரை வந்து உங்களை டச் பண்ணி உங்களை பேக்கில் இறுக்கமாக நின்ன மாதிரி இருந்திருக்கும். சேம் டைம்ஸ் ஒரு கை வந்து உங்கள் ஹிப்பை டச் பண்ண மாதிரி இருந்திருக்கும். ஒரு கை வந்து உங்களை உரசி டான்ஸ் கற்றுக் கொடுத்த மாதிரி இருந்திருக்கும். அது பேட் டச்சாக ஃபீல் ஆகிருக்கும் உங்களுக்கு. ரொம்ப பயமாக ஃபீல் பண்ணுறீங்க. நீங்கள் அடுத்த நாள் ஸ்கூல் போகிறீங்க. நான் டான்ஸ் ப்ராக்டிஸ் அன்றைக்கி உடம்பு முடியலை அதனால் வரல அப்படின்ட்டு ஜேகே மூலமாக தயங்குக்கு சொல்லியிருப்பீங்க. அவர் வந்து டான்ஸ் ப்ராக்டிஸ் நடக்கிற இடத்துல இருந்திருப்பாங்க. நெக்ஸ்ட்டு குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கான ப்ரிப்பரேஷன்லாம் நடக்குது. நீங்கள் குவார்ட்டர்லி எக்ஸாமில் வந்து அதாவது அதில் நீங்கள் முழிக்கிறீங்க. அதுக்கான ப்ரிப்பரேஷன் மட்டும்தான் இப்போதைக்கு கிளாஸில் நடக்கணும். அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் எதுவுமே இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸில் சொல்லியிருப்பாங்க. எக்ஸாம் முடியுது. எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் டான்ஸ் ப்ராக்டிஸ் வருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்பாரு. வந்திருக்கவே மாட்டீங்க. அவர் கண்ணில் படாமல் கிளாஸ்க்கு போகிறதும், அவர் கண்ணில் படாமல் கிளாஸ்லேருந்து வெளில போகிறதும் அதே மாதிரியே பண்ணிகிட்ருக்கீங்க. பட் ஆனால் அவர் எல்லாமே நோட் பண்ணுவார். உங்களை கண்டுக்க மாட்டார். இவன் ஏதோ ட்ரை பண்ணுறா அப்படின்ற மாதிரி மட்டும் நீ என்ன வேணாலும் பண்ணு, நான் நோட் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் விட்டு பிடிக்கலான்னு நினச்சாரா என்னவோ தெரியல. விட்டுருப்பார். நீங்கள் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கீங்க. ஹாஃபல் எக்ஸாம் முடியுது. அதுக்கப்புறம் டான்ஸ் ப்ராக்டிஸ் ஸ்கூல் ஃபுல்லாக இந்த ஆனுவல் எக்ஸாமுக்கு முன்னாடி டான்ஸ் ப்ராக்டிஸ் நடக்கும் இல்லையா, அந்த மாதிரி வெறித்தனமாக டான்ஸ் ப்ராக்டிஸ் எல்லா கிளாஸ்லேயும் பண்ணுறாங்க. உங்கள் கிளாஸில் ஜாக்ஸா ஜிமின்னு இவங்க எல்லாருமே பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் வந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க ஏது பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தூரமாக நின்று நோட் பண்ணுறதோட சரி. உங்களை மீரா வந்து அப்பப்போ கேட்பா, என்னடி டான்ஸ் ப்ராக்டிஸ் போறியா இல்லையா? இல்லடி தயவு செஞ்சு விட்டுரு. நீயாவது என்னடி எல்லோரும் வெறித்தனமாக பண்ணிகிட்ருக்காங்க. நீ தயாங்குக்கு வர பாரு. நம்ம கிளாஸில் பி பிளாக்கில் அசத்த வேணாம்மா. இல்லடி ப்ளீஸ் டி, எனக்கு அதை பற்றி பேசாத. ஒரு மாதிரி சரி என்னாச்சு? எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி ப்ளீஸ் டி. என்னன்னு சொல்லு. உன்கிட்ட நான் ஒன்றும் சொல்லலைல்ல. சொல்லு. எதுக்கு மூச்சு வாங்குது? நார்மலாக பேசு. எனக்கு அந்த இன்சிடெண்ட் நினச்சாலே எனக்கு பயமாக இருக்குடி. ரொம்ப பயமாக இருக்குடி. கேட்காத ப்ளீஸ். என்னடி ஓவராக பண்ணுற? என்னாச்சு? தயாங் என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அப்படியே கட்டி பிடிச்சிட்டே உங்கள்கிட்ட கேட்டிருப்பா. நீங்கள் வந்து அவள் ஷோல்டர் மேலே சாஞ்சிட்டே அப்படியே இறுக்கமாக அவளோட ஷர்ட் அப்படியே 2 கையில் இறுக்கமாக பிடிச்சிக்கிறீங்க. அந்த இறுக்கத்தில் அந்த ஷர்ட் வந்து அப்படியே அவ்வளோ கசங்குது. அவளோட ஹிப்பில் இருக்கிற ஷர்ட்டை வந்து அப்படியே பிடிச்சி ஒரு பைக்கில் போனோன்னா நம்ம சைடில் அந்த ஹிப்பு ஷர்ட்டை பிடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே இறுக்கமாக பிடிக்கிறீங்க. அப்படி கசங்குது. என்னடி என்னன்னு சொல்லு. நான் வந்து என்னடி நீ வந்து சொல்லு. நான் வந்து எப்போது என்னன்னு ஒழுங்காக சொல்லு. இருடி நான் சொல்கிறேன். ஃப்ளோவில் பேசினா மட்டும்தான் எனக்கு பேச்சு வரும். பயத்தில் இருக்கும்போது ப்ளீஸ் சொல்லு. சரி சொல்லு. ஒன்றும் இல்லை. அன்றைக்கி குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு முன்னாடி ப்ராக்டிஸ்க்கு போனேன்னா அப்போது அன்றைக்கி நடந்தது எல்லாமே சொல்கிறீங்க. சொல்லிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா அப்படியே அழறீங்க. ரொம்ப அழறீங்க. சரிடி அவன் அப்படிப்பட்ட பையன் இல்லடி. என்னடி இப்படி சொல். எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆச்சு. எனக்கு தப்பாக டச் பண்ண மாதிரி தான் இருந்ததுடி அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு நடுங்குது. அப்படியே அதை நினைக்கும் போதே உங்களுக்கு அப்படியே குளிர் ஜுரம் மாதிரி ஆகுது உங்களுக்கு. சரி கூடன் புரியுதா? ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உங்களை தட்டி கொடுத்து இது பண்ணுறா. இப்போது இதை பேசிகிட்டு இருந்தது எல்லாத்தையும் ஒருத்தவங்க கேட்டிருப்பாங்க. அது யார் அப்படின்னா ஜேகே தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கோவமாக போயிட்டு இப்போ தயாங்குடைய ஷர்ட்டை பிடிச்சிட்டு என்னடா பண்ண அவளை? என்னடா ஏய் என்னடா என்னாச்சு அவனுக்கு? பைத்தியமாக பிடிச்சிச்சு. என்ன பண்ண அவளை? பைத்தியமாடா உனக்கு? என்னடா யாரை நான் என்ன பண்ணேன்? எவ என்ன சொன்னா?
ஆ அப்படின்னு சொல்லிட்டு தயாங் கேட்டிருப்பாரு. என்னடா நடிக்கிற, என்ன நடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு 2 காலரையும் பிடிச்சிட்டு இப்போது முறைன்னு முறைச்சிட்டு அப்படியே நிற்கிறாரு. அந்த ஷர்ட்டு காலர் கொஞ்சம் கூட ரிலீஸ் பண்ணவே இல்லை. என்ன ஜேகே நடந்துச்சு, என்ன உனக்கு? பைத்தியம் மாதிரி பேசிகிட்டு இருக்க. ஆமாண்டா, நான் பைத்தியம் தான். நான் அன்னைக்கே சொன்னேன் அவள் இன்னசென்ட், அவகிட்ட தப்பாக எதுவும் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு. நீ உன்கிட்ட தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவள் சொன்னதால் மட்டும்தான் அன்றைக்கி விட்டவனு. என்னடா அவகிட்ட? என்ன சொன்னா அவள்? ஒயின் வந்து என்னடா சொன்னா? அவள் எதுவும் என்கிட்ட சொல்லலை, மீரா கிட்ட சொல்லிகிட்டு இருந்தாடா, கேட்டேன். 2 கதால் கேட்டேன்டா, அதில் பொய் இல்லை. அவள் அப்படி பயந்துட்டு அழுதுட்டு பேசிகிட்ருக்கா. உன்னை பார்த்தாலே பயப்படுறாப்புல. என்னடா பண்ணி தொலைச்ச அவளை? இதோ பாரா, நான் அதுவும் தப்பாக எதுவும் பண்ணல. தப்பாக பண்ணியிருந்தா கூட என்ன உனக்கு? என்னடா உனக்கு? என்ன உனக்குன்னு கேட்டேன். ஓ, தப்பாக வேற பண்ணுவிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்து. அப்படியே என்ன சொல்கிறது, அந்த பல் வந்து உதட்டில் பட்டு அந்த உதட்டுக்கு சைடில் வந்து அப்படியே ரத்தம் வந்துருக்கும் தயாங்கு. ஏய், அவளுக்காக என்கிட்ட சண்டை வரடா? என்கிட்ட சண்டை? ஓ அவள் அவ்வளோ பெரிய ஆளாகிட்டாளா? என்ன அவள் உன்கிட்ட மயக்கிட்டாளா? என்னடா இன்னும் அப்படின்னு சொல்லு. உனக்கு அவ்வளோதான் தயாங், உனக்கு அவ்வளோதான் சுட்டேன். பல்லு உடச்சிக்கண்டா, பல்லு உடச்சிக்கும். ஓ ஓகே, நீங்கள் இப்போது புதுசாக அண்ணான்றதை தாண்டி கிராஸ் ஆகி இப்போது அத்தான்னு ஏதாவது மாதிரி இருக்கா என்ன? ஏய், தயாங் தப்பாக பேசாடா. அவனுக்கு அதான் அவள் உனக்கு என்னடா? அவள் உனக்கு என்ன? அவள் உனக்கு டோலியா? ஓ ஓகே அதனால தான். அதனால தானேடா. ஏய், உனக்கு அவ்வளோதான் தயாங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே குத்து அப்படியே கன்னத்தில் குத்துன குத்துக்கு அப்படியே வாயிலேருந்து அப்படியே ரத்தம் பொல்ட்டுன்னு கீழே வந்திருக்கும். அவருக்கு செம்ம டென்ஷனு. அந்த கோவத்தை எதையுமே வந்து ஜேகே கிட்ட காமிக்கவே இல்லை. ஜேகே ஒரு குத்து குத்திட்டு அவர் வேகமாக போயிருப்பார். ஆடிட்டோரியத்தில் உட்காந்துட்டு செம்ம டென்ஷனில் உட்காந்துட்ருக்காரு. இப்போ ஜாக்ஸா எல்லாமே இப்போ வந்து ஜேகே பக்கம் தான் நின்றுட்டு, விட்றா, ஒன்றும் யோசிக்காடா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே காம் பண்ணிகிட்ருக்காங்க. தயாங் கூட நிற்கிறதுக்கு யாருமே கிடையாது. இப்போது நீங்களும் மீராவும் கேன்டீனுக்கு போகிற வழியில் ஒரு கேப் மாதிரி இருக்கும். சந்துன்னு சொல்ல முடியாது, பட் ஆனால் கேப் மாதிரி ஸ்டோன் பெஞ்செலாம் போட்ட மாதிரி அங்கே ஒரு சின்னதாக ஒரு ஏரியா இருக்கும், பார்ட்டிஷன் மாதிரி அங்கே இருக்கும். அங்கே நின்றுட்டு பேசிகிட்டு இருந்திருப்பீங்க. அது கொஞ்சம் தனியாக ப்ரைவேட் ஏரியா அப்படின்ற மாதிரி இருக்கும். அங்கே உட்காந்துட்டு மீரா சாப்பிட்டுட்டு இருந்திருப்பா. நீங்கள் வந்து சாப்பிடாமல் நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இது பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. அப்போது வந்து இந்த மாதிரி பேசிகிட்டு இருந்திருப்பா. அப்போது ஜேகே கிராஸ் ஆகும்போது தான் அந்த சினேரியா நடந்திருக்கும். அவர் கோவத்தில் அங்கே போயிட்டு, இப்போது நீங்கள் இன்னுமே சாப்பிடல, அவள் வந்து இன்னும் காம் பண்ணிட்டு தான் இருக்கா அவங்கள. நீங்கள் இன்னும் அந்த பயத்துலேருந்து வெளில வரவே இல்லை. நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு தயாங் வந்துகிட்டே இருக்காரு. கிளாஸில் போனால் கிளாஸில் இல்லை, ஆடிட்டோரியம், ஸ்போர்ட்ஸு எங்கேயுமே இல்லை. இப்போ கேன்டீனுக்கு வராரு. நீங்கள் இப்போ என்ன பண்ணியிருப்பீங்க? எனக்கு சாப்பாடெலாம் எதுவும் வேணாண்டி, வீட்டுக்கு போகணுண்டி, எனக்கு முடியல, வீட்டுக்கு போகணும். ஏன்டி? இல்லைடி, எனக்கு இந்த ஸ்கூல் அட்மாஸ்ஃபியரே எனக்கு செட் ஆகும்னு தோணலை. நான் இந்தியாவே போய் படித்தா நல்லாயிருக்கும்னு தோணுது. திரும்ப என்னோடய கசின்ஸ் எல்லாம் ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி. எனக்கு அது மட்டும் இல்லை. வேறு என்ன பிரச்சனை? தயாங் மட்டும்தான் பிரச்சனையா, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனை? தயாங்கும் பிரச்சனை தான். சேம் டைம். என்ன சேம் டைம் சொல்லு. பயந்து என்னடி நடுங்கிட்டே இருக்க? இப்படி பேசாத, எனக்கு பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரொம்ப இறுக்கி அந்த ஷர்ட்டை என்ன பண்ணுறா, அவள் போட்டிருக்க ஷர்ட் வந்து மேலே டாப்பில் வந்து டைட் ஆகுது. நீங்கள் பிடிச்சி கீழே இழுத்த மாதிரி நீங்கள் இப்போ இறுக்கி பிடிக்கிறீங்க அவளை. என்னடி? சரி நீ எதையும் சொல்ல வேணாம், வா நம்ம வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மீராவும் உங்கள் வீட்டுக்கு வரா. உங்களை கூட்டிகிட்டு இங்கே வந்து தயாங் வந்து தேடி பார்த்துருப்பாரு. நீங்கள் எங்கேயும் கிடச்சிருக்க மாட்டீங்க. எங்கே போனோம் அப்படின்ற செம்ம கோவத்தில் இப்போ அவர் வந்து இருந்துகிட்ருக்காரு. நீங்கள் வீட்டுக்கு போயிருப்பீங்க. இப்போ மீரா தான் உங்களை கூப்பிட்டு வரா. சரி, கூலாவ் அப்படின்னு சொல்லி உங்களை கூப்பிட்டு வந்து வீட்டில் விட்டுருப்பா. நீங்கள்
ஒரு மத்தியானத்துக்கு மேலே ஒரு 2:30 மணி அந்த மாதிரி வீட்டுக்கு வந்து ரீச் ஆகிருப்பீங்க. வீட்டில் வந்துட்டு இப்போ உங்களை பெட்டில் உட்கார வச்சுட்டு, அங்கிள் அங்கிள் அவங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க. டிரைவர் அங்கிள் கிட்ட சொல்லியிருப்பாங்க. அவங்க அப்பா கிட்ட எதுவும் சொல்லாதீங்க, அவள் ஏதோ ரொம்ப டென்ஷனாக இருக்கா, அதனால் கொஞ்சம் ஃப்ரீயாக விடுங்க, தூங்கி எந்திரிச்சானா சரியாக போய்டும். சரிம்மா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்படி தான் அந்த பொண்ணு எப்போ பாரு பயந்துகிட்டே இருக்கும். நார்மல் தான், எங்களுக்குமே தெரியும். ஓ ஓகே, அவங்களுக்கு இது நார்மலாக தெரிஞ்சதுன்னா நம்ம ஏதாவது சொல்லி வேண்டாம் அப்படின்ற மாதிரி மீராவும் எதுவும் சொல்லியிருக்க மாட்டா. இப்போ ஒரு ஹாட் வாட்டர் மட்டும் எடுத்துகிட்டு வர சொல்லி மெய்ட் கிட்ட சொல்லி ஹாட் வாட்டர் கொடுத்து இப்போ மீரா அவங்கள காம் பண்ணிகிட்டே, வேறு என்ன பிரச்சனை சொல்லு, தயாங் மட்டும்தான் பிரச்சனை அப்படின்னா இந்த அளவுக்கு பயப்பட்டுருக்க மாட்டேன், வேற என்ன? எனக்கு சொல்லு, என்ன பிரச்சனை சொல்லுடி. இல்லை மீரா, இன்ஸ்டாகிராமில் எனக்கு ஸ்டார்டிங்லேருந்தே ஒரு பையன் ஹெல்ப் பண்ணிகிட்டே இருந்தான். எனக்கு எந்த போர்ஷனில் எதுவாக இருந்தாலும், இந்த போர்ஷன்லேருந்து இது எடுத்து போடு, அந்த போர்ஷன்லேருந்து இது எடுத்து போடு, வீடியோஸ் ரீச் ஆகும், உனக்கு டேலண்ட் இருக்குது, எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ண தெரியாது, நீ நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுற, எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்கும், கண்டிப்பாக இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எனக்கு நோட்ஸ் கொடுத்துட்டே இருப்பான். எனக்கு கொஞ்ச நாளாக எதுவும் நோட்ஸ் வரவே இல்லை. இப்போது ரீசெண்டாக அவன் என்ன சொல்லு, இங்கே பாரு, என் ஃபோன் சேட் ஓப்பன் பண்ணி பாரு, இன்ஸ்டாவில் என்ன இருக்கு, என்ன? அவன் இப்போல்லாம் என்கிட்ட தப்பாக பேசுகிறான்டி, தப்பாக இமேஜ்லாம் அனுப்புகிறான், தப்பான ஃபோட்டோஸ்லாம் அனுப்புகிறான்டி. பயமாக இருக்குது. நம்ம வயசு என்ன, அவன் வயசுக்கு மீறினது எல்லாம் பார்க்கவே அருவருப்பாக இருக்கு. நிறைய வீடியோ கிளிப்ஸ் அது இது. நான் தான் உனக்கு இன்ஸ்டாவில் இந்த மாதிரி உனக்கு பெருசாக ஆகிறதுக்கு நான் ஹெல்ப் பண்ணியிருக்கேன். அதுக்கு என்ன பண்ண சொல்கிறான், என்ன பண்ண சொல்கிறான்? அதுக்கு என்ன பிளாக்மெயில் பண்ணுறான்டி. என்ன பிளாக்மெயில் பண்ணுறான்? என்ன கண்டென்ட் அவன்தாம்மா, அக்கௌண்ட்டே டெலிட் பண்ணுறான்னு சொல்லு. நான் அதெல்லாம் சொல்லிட்டேன்டி. இருந்தாலும் புதுசாக ஏதாவது சேட் பண்ணிகிட்டே இருக்கான்டி. சரி, அக்கௌண்ட்டை டெலிட் பண்ணிகிட்டே போயிடுறே, வேறு என்ன பிரச்சனை? இல்லை, அவன்கிட்ட என்னோடய நம்பர் கொடுத்து. நம்பர் எதுக்கு கொடுத்த? அவன் இவ்வளோ ஹெல்ப் பண்ணானா, சரி அப்படின்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறதுக்கு. ஓ, எல்லாத்துக்கும் அடித்தளம் நீ தான் போட்டு கொடுத்துருக்க அப்படி தானே? எனக்கு இப்படிலாம் வரும் தெரியாது மீரா, தெரியாது மீரா. சரி 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 சரி, அதான பிரச்சனை. வேறு எனக்கு வேறு பிரச்சனை என்னன்னு சொல்லு. அப்போ நீ இந்தியாவுக்கு போய் படிக்கணும்னு ஆசைப்பட்றது தயங்காலாம் இல்லை, பயம் இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஆனால் இந்த மாதிரி எனக்கு தயங்கிட்ட ரொம்ப இன்செக்யூரிட்டாக ஃபீல் பண்ணலை. என்ன தான் கொஞ்சம் அவர் மேலே பயம்னு இருந்தாலும் சேஃபாக கொஞ்சம் ஃபீல் பண்ணேன். சரி, தயாங்க விடு, இப்போ என்ன பிரச்சனை உனக்கு அது சொல்லு, பேசலாம் ஜேகே கிட்ட. வேணாண்டி ப்ளீஸ்டி. சரி, வேற? அவன் இந்த ஸ்கூல் தெரிஞ்சு, அவன் இந்தியா தானே? தெரியலடி, நான் அவன்கிட்ட இது வரைக்கும் அவனோட பர்சனல் எதுவுமே கேட்டது கிடையாது. பட் ஆனால் இந்த ஸ்கூலில் தான் நான் படிக்கிறேன் அப்படின்ற மாதிரி எனக்கு லாஸ்ட்டாக மெசேஜ் போட்டிருக்கான் பாரு. எதில்? இன்ஸ்டாவில் இல்லை, வாட்ஸ்அப்பில். பார்க்குறீங்க, அதாவது மீரா பார்க்குறா, பார்த்தோன்னே ஷாக்கு. அதில் வந்து லாஸ்ட்டாக இப்போது இன்றைக்கி எடுத்த பிக்சர் ஒன்று, மீராவை கட்டி பிடிச்சிட்டு அலற மாதிரி அதில் ஒரு ஃபோட்டோ ஒன்று வந்திருக்கும். ஓப்பன் பண்ணி பார்க்குறா, மீராக்கே அது ஷாக்கு. மீராவோட தானே நின்று பேசிகிட்டு இருக்கா அவன். ரொம்ப பயமாக இருக்குது இவளுக்கு. ஏதோ அதாவது நம்ம ஒழுங்காக இருந்தாலுமே நம்ம சுற்றி இருக்கிறவங்க வந்து ஒழுங்காக இல்லாமல் அவங்க பண்ணுற தப்புக்கு நம்மளும் அதில் ஒருத்தி ஆகிடும் இல்லையா? அந்த பயம்தான் வந்து ஒயின் ரொம்ப அழ வைக்கிது, பதட்டப்பட வைக்கிது. சரி, என்னடி பண்ண போகிறப்போ? பிரின்ஸிபல்கிட்ட கம்ப்ளீட் பண்ணலாம், எல்லாத்தையுமே நான் யாரையும் நான் இல்லை, நான்
நான் பயந்தவளாகவே இருந்தா போகிறேன். எனக்கு இது ரொம்ப பயமாக இருக்குது. என்ன நடக்கும்ன்ற பதட்டம் என்ன அப்படியே ரொம்ப என்ன சொல்கிறதுனே தெரியல எனக்கு. அந்த பயம் என்ன ரொம்ப உழுக்குது. நான் இங்கேருந்து போயிடுறேன்டி. என் அப்பா கிட்ட மட்டும் எப்படி பேசுறதுன்னு தெரியல. எனக்கு கூட இருந்து ஹெல்ப் பண்ணுறியா அன்னைக்கு? சரி, என்ன சொல்லணும்? இந்த மாதிரிலாம் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது எனக்கு கசின்ஸ் எல்லாம் ஃபீல் பண்ணுறா, அது இதுன்னு சொல்லிட்டு டெய்லியுமே வந்து கிளாஸில் அழறா, எனக்கு இங்கே பிடிக்கலன்னு சொல்லி அழறா, அந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லியிருப்பா. இப்போது மீராவும் அவங்க அப்பா வந்தோடனே எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன். இதில் என்னம்மா இருக்குது, போக போக பழகிடுவா, உன்னை விட்டு இப்போ பிரிஞ்சா உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு மீரா அவள் கேட்குறாங்க. இல்லை, அவள் என்கிட்டயுமே மிங்கிளாகிறது கிடையாது, என்னன்னா என்ன அப்படின்ற மாதிரி தான் பேசுகிறா, ரொம்ப ஃபீல் பண்ணுறான்றதுக்காக தான் உங்ககிட்டயுமே சொல்லிட்டு போகலான்னு வந்த அங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு மீரா சொல்லிட்டு கிளம்பியிருப்பா. என்னடி பாதிலே போகிறேன்ற மாதிரி நீங்கள் பார்க்குறீங்க. அவருமே கொஞ்சம் ஃபீல் பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, இப்போது கொரியா சைடில் பிஸ்னஸும் கொஞ்சம் டவுனில் தான் போகுது, அப்போ இந்தியாவே போகலாம், இந்தியா பிரான்ச்சில் போயிட்டு கொஞ்ச நாள் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி அவருமே நினச்சிருப்பாரு. அப்படி தான் சொல்லாத கொள்ளாத டிசி வாங்கிட்டு கிளம்பியிருப்பீங்க நீங்கள். 9th, இப்போது 10th, 11th, 12th எல்லாமே இந்தியாவில் தான் படிக்கிறீங்க. இங்கே தயங்குக்கு செம்ம டென்ஷன் ஆகுது, நீங்கள் இந்த மாதிரி சொல்லாத கொள்ளாத போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் உங்கள் நம்பருக்கு ட்ரை பண்ணியிருப்பார், உங்கள் இன்ஸ்டா ஐடியிலேருந்து ட்ரை பண்ணியிருப்பார், உங்கள் வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் ட்ரை பண்ணியிருப்பார், லிங்க்டின்ல ட்ரை பண்ணியிருப்பார், எல்லாத்துலேயுமே ட்ரை பண்ணியிருப்பார். பட் எதுலேயுமே உங்களை ரீச் பண்ணவே முடியல அவருக்கு. சரி டென்ஷன். இந்த மாதிரி எப்படி இவ சொல்லாமல் போனால், எதனால், என்ன ஒரு கன்றாவையுமே தெரில. இத்தனை நாள் ஸ்கூலில் சுற்றிட்டு இருக்கும்போதுமே நம்மக்கிட்ட பேசவே இல்லை, அப்படி என்ன பண்ணிட்டோம் அப்படின்ற மாதிரி தயங்குக்கு கோவம். தயங்கால தான் நீங்கள் இந்த மாதிரி ஸ்கூலை விட்டு போயிட்டீங்க. அன்றைக்கி தேம்பி அழறதையும் பார்த்தாரு. அதனால் இதுக்கப்புறம் ஸ்கூலில் இதனால தான் இல்லை போல் அப்படின்ற மாதிரி ஜேகேவே முடிவு பண்ணிவிட்டு என்ன பண்ணியிருப்பார், தயங்குக்கும் ஜேகேக்கும் அவ்வளோ சண்டை. ஏன்னா நான் தங்கச்சியாக பார்க்குறேன்டா, அவள் கண்ணில் இதுக்கப்புறம் தண்ணி வந்துச்சு, என்னென்னா என்ன நடக்கும்னே தெரியாது, முன்னாடியே சொல்லியிருப்பார். அதுக்கப்புறமும் நீங்கள் அழுதுறதை பார்த்தோன்னே திரும்ப போய் சண்டை போட்டிருப்பார். ஃபைனலாக நீங்கள் ஸ்கூல்லே இல்லைன்றதுக்கப்புறம் கப் கேக்கை வந்து ரொம்ப மிஸ் பண்ணியிருப்பார். ரொம்ப என்ன சொல்கிறது, ஒரு தங்கச்சி ஃபீல், அது ரொம்ப அப்படியே என்ன சொல்கிறது, அவ்வளோ பாண்டிங்காக உங்களுக்குள்ளால இருந்திருக்கும். நீங்கள் என்ன நமக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒரு நல்ல ஃபீல் வந்து ஜேகே கிட்டே இருந்திருக்கும். இப்போது ஜேகேவும் தயங்கும் பேசிக்கிறதே கிடையாது, சுத்தமாக பேசிக்கிறதே இல்லை. ஆனால் வந்து ஜேகேவோட கேங்கில் தயங்கு இருப்பார், தயங்கோட கேங்கில் வந்து ஜேகே இருப்பார். மற்ற பசங்க எல்லாருமே ஜேகே கிட்டேயும் தயங்கிட்டையும் பேசுவாங்க, ஜேகேவும் தயங்கும் பேசிக்கிறதே இல்லை. இப்போது ஃபஸ்ட் இயர் காலேஜ் வந்து 2 பேருமே ஒரே காலேஜில் தான் படிக்கிறாங்க, தயங்கும் ஜேகேவும். நீங்கள் வந்து திரும்ப வந்து உங்கள் அப்பா கூப்பிட்றாரு, டேய் காலேஜ் திரும்ப இங்கே வந்து படிடா, இப்போ பிஸ்னஸ் எஸ்கேல தாண்டா ரொம்ப நல்லா போகுது, இந்தியாவில் சுத்தமாக போகிறதில்ல. பா வேண்டாம்ப்பா, நான் இங்கேயே படிக்கிறேன், எனக்கு கொரியாலாம் வேண்டாம், எனக்கு அங்கே அட்மாஸ்பியர் செட் ஆகவே மாட்டேங்குது. பார் பெரிய பொண்ணாயிட்ட, என்ன சின்ன பிள்ளை மாதிரியே இன்னும் பேசிகிட்டு இருக்கடா. அப்போ தான் அப்படி யோசிச்சு, பெரிய பொண்ணு தான்ப்பா எனக்கு, இருந்தாலும் எனக்கு அங்கே பார் வாடா அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து எஸ்கேல காலேஜ் ஜாயின் பண்ணி வச்சுருப்பாரு. நீங்களும் எஸ்கேல ஜாயின் பண்ணியிருப்பீங்க, பட் 2 வீக்ஸ் ஆகும், நீங்கள் இன்னும் காலேஜ் போகவே இல்லை. வீட்டில் வந்து இப்போ நான் போகலப்பா, நாளைக்கு போகிறேன், எனக்கு உடம்பு சரியில்லை, நான் நாளன்னைக்கு போகிறேன், உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லி பொய்யா பேசி புழுவி திரிஞ்சிட்ருக்கீங்க நீங்கள் வீட்டிலையே. இன்றைக்காவது காலேஜ் கிளம்புற, அப்பா கூப்பிட்டு போய் விடுவேன், புரியுதா? இல்லைப்பா எனக்கு ஜுரம் அடிக்கும். பாருமா, ஏம்மா அப்பாட்டமாக தெரியுது நீ நடிக்கிறேன்னு. சரிப்பா கிளம்பிட்டு சொல்கிறேன். இப்போ அப்படி தான் உங்கள் அப்பா காலேஜில் கூப்பிட்டு வந்து இறக்கி விட்டுட்டு கிளம்பிப்பார். பார் பத்திரமா போ, பயப்படாத, ஸ்கூல் டைமில் அங்கே நடந்ததை நினச்சி ஃபீல் பண்ணி நீ இந்தியாவில் ரொம்ப நாள் கழித்து சொன்ன பார்த்தியா, ரொம்ப நாளா, 1 வருஷம் இருக்கும்ல. ஆமாம்ப்பா இப்போல்லாம் நான் அந்த மாதிரி பயப்பட மாட்டேன்ப்பா, எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்கிறேன், எல்லாத்தையும் ஷேர் பண்ணுறேன், புரியுதுங்களா? சரிம்மா நம்புகிறேன், இருந்தாலும் நான் இனிமேல் பயப்பட மாட்டேன்ப்பா. சரிடா பத்திரமா போன்னு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் தலையை தடவி கொடுத்துட்டு அவர் கிளம்பியிருப்பார். நீங்கள் இப்போது காலேஜ்குள்ளே வரீங்க. இங்கே ஜேகே தயாங் இருக்காங்க. என்ட்ரன்ஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி அந்த மாதிரி நின்றுட்டுருக்காங்க. ஏன்னா அவங்களும் இப்போ ஃபஸ்ட் இயர் தானே போகிறாங்க, அவங்களுமே நின்றுட்டுருக்காங்க.
அதாவது ஏற்கனவே வந்து சீனியர் கேங்ஸ்லாம் அவங்களுக்கு தெரியும். அவங்க சீனியர் கேங்ஸ் கூட நின்றுட்டுருக்காங்க. ஏய் என்னடா தயாங்க, இன்னும் நீங்கள் பேசிக்கலையா? இல்லைண்ணா, அவனை பற்றி என்கிட்ட பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே சொல்கிறாரு. இதோ பாருண்ணா, அவனை பற்றிலாம் என்கிட்ட பேசாதீங்க, சும்மா வெறியாகுது. ஐயோ ஆமாம், இவர்கிட்ட இப்போ நான் தான் இப்போ பேசுகிறதுக்கு வளைஞ்சிட்டு நிற்கிறேன். ரொம்ப ஓவராக பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஜேகே வந்து பேசிகிட்டு இருக்காரு. ஆனால் அவன் ஏதோ முணறிட்டுருக்கான், அவ்வளோதான் அவனுக்கு. சரிடா சரிடா இருங்கடா, ஏதோ ஒரு ஃபிகர் வருது என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சீனியர் அண்ணா வந்து இப்போ உங்களை பார்த்துட்டு சொல்கிறாரு. நீங்கள் வந்து எதுவுமே கவனிச்சிருக்க மாட்டீங்க, நீங்கள் மட்டும் நேராக க்ராஸ் பண்ணி போகிறீங்க. ஏய் பாப்பா, நீங்கள் போகிறீங்க. ஏய் பாப்பா, காதில் விழலையா அவனுக்கு? சீனியர் அவனை தான் வா அப்படியே நீங்கள் எச்ச கல் பண்ணிவிட்டு அப்படியே போகிறீங்க. ஐயோ என்ன நடக்க போகுது ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. போனால் உங்களுக்கு ஷாக்கு. ரைட் சைடில் தயாங்கு, லெஃப்ட் சைடில் ஜேகே. உங்களுக்கு அடையாளம் தெரியுது, பட் அவங்களுக்கு உங்களுக்கு அடையாளம் தெரியவே இல்லை. நீங்கள் போகிறீங்க, உங்கள் கண்ணு எல்லாம் ஜேகேவை தான் பார்க்குது. ஜேகே என்னை எப்படியாவது காப்பாற்றிடுறா ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளால அப்படியே அவ்வளோ தடவை நினச்சிட்டே இருக்கீங்க ஜேகேவை. அங்கே அப்படியே ஜேகேக்கு அப்படியே என்ன சொல்கிறது, ஏதோ ஒரு இடத்துல ஒரு மாதிரி குத்துற மாதிரி இருக்குது. ஏன் இவளை கூப்பிட்றாங்க, ரேக் பண்ண போகிறாங்களா, பாவம் இவ அப்படின்னு சொல்லுன்னு சொல்லிட்டு துடிச்சிட்டே இருக்குது. இப்போது ஏய் அந்த டிபார்ட்மெண்ட், நான் கெமிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட். ஃபஸ்ட் இயரா? ஆமாம் சீனியர். சரி, எங்கேருந்து வர? இங்கே பக்கத்தில் தான், பூஷன்லேருந்து வரேன் சீனியர். சரி நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு வாய் எடுத்திருப்பாங்க. அண்ணா பெற்றுங்கண்ணா ப்ளீஸ் எனக்காக. என்னடா வாங்களா, இப்போதைக்கு என் ஆள் அப்படின்னு சொன்னால் மட்டும்தான் விடுவாங்க அப்படின்றதுக்காக. ஆமாண்ணா பிடிச்சிருக்கு விட்டுருங்கண்ணா அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏதோ வந்து ஜேகே சொல்கிறான் அப்படின்ற மாதிரி மட்டும் பார்க்குறீங்க. இப்படி ஜேகே ஏதோ சொல்கிறான் அப்படின்னு தெரிஞ்சவொடனே விட்டுருங்க அப்படின்றது மட்டும் காதில் விழுந்திருக்கும். அங்கே தயங்குக்கு அப்படி வெறியாகுது. அவன் சொல்கிறது நடக்கவே கூடாது அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் அவன் சொல்கிறத கேட்பீங்களா இல்லை நான் சொல்கிறத கேட்பீங்களா? ஏண்டா உனக்கு ஏதாவது ஆமாண்ணா, அந்த பொண்ணை பார்த்தாலும் எனக்கு பிடிக்கல, ஏன்னு தெரில. அவளை ஒரு 4 ரவுண்ட் சுற்ற விடுங்க கிரவுண்டில். 4 ரவுண்ட்லாம் தாங்குவான் அவளை? எனக்கு தெரியாதுண்ணா 4 ரவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு தயங்க சொல்லியிருப்பார். நீங்கள் கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ் தள்ளி இருப்பீங்களா, இது பக்கத்தில் வந்து குசு அப்படி தான் பேசிகிட்ருக்காங்க. உங்களுக்கு வந்து இப்போ ஜேகே சப்போர்ட் பண்ணுறாருன்ற மாதிரி அவரோட ஃபேஸில் தெரியுது. இவர் ஏதோ டெரராக ஏதோ சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி இவரோட ஃபேஸில் தெரியுது. நீங்கள் எல்லாத்தையுமே நோட் பண்ணுறீங்க, பட் உங்களோட ரியாக்ஷன் 0 தான், எதுவுமே காமிக்கல. அண்ணா என்ன சீனியர்னு கூப்பிடுன்னு சொன்னேன். சரிங்க சீனியர், நான் கிளாஸ்க்கு டைம் ஆகுது. சரி அதுக்கு என்ன? இல்லை இதோ பார், போ ஒரு 2 ரவுண்ட் கிரவுண்டு சுற்றிட்டு வா அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. உங்களுக்கு அப்படியே மொழி பிதுங்கி கீழே விழுந்துரும் போல் அந்த மாதிரி பார்க்குறீங்க. என்னண்ணா? அவனுக்காக 2 ரவுண்ட், அவன் 4 ரவுண்ட் சொன்னான்ல, 2 ரவுண்ட் குறைச்சி தாண்டா சொல்லியிருக்கேன். உன் ஆளுன்றதுக்காக தான், புரியுதா? அவன் முன்னாடி அப்புறம் என்ன பண்ணுறது, அவனும் எனக்கு தம்பி தானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் சொல்லியிருப்பாங்க. இப்போ வேறு வழியே இல்லை, 2 ரவுண்டு சுற்றிட்டு வந்து மூச்சரைக்க உட்காந்துருக்கீங்க. ஐயோ படுபாவி பையன், என்ன தான் காதலை ஓதனான்னு தெரில, 2 ரவுண்டு சுற்ற சொல்லிட்டான். கடவுளே, அவன் 2 ரவுண்டு சுற்ற சொன்னானேன்னு சொல்லிட்டு சந்தோஷப்படு, 4 ரவுண்டு சொல்லின்னு இருக்கான் பாவி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பின்னாடி ஒரு குரல். யார்? நான் ஜங்குக், ஜேகேன்னு கூப்பிடுன்னு. ஜேகே, எனக்கு அடையாளம் தெரியலையா? என்ன உனக்கு ஏற்கனவே ஏதாவது தெரியுமா? ஆமாம்
என்னோடய அடையாளம் தெரியலையா அப்போ? பாரேன், என் அடையாளம் தெரிஞ்சுதான் எனக்கு ஹெல்ப் பண்ணுறான்னு நினச்சிட்டேன் நான். இப்போ உண்மையை சொல்கிறியா இல்லையா? நீ யார்? இன்னும் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே. அப்பா அப்போ என்ன உனக்கு தெரியல. சஸ்பென்ஸ் வேண்டாம், சொல்லு. ஜேகே சொல்லு, யார் நீ? தெரியலையா? ஐயோ சொல்லு. உன்னோட ஸ்கூல் ஃப்ரெண்ட் நான். ஸ்கூல் ஃப்ரெண்டா? ஸ்கூலில் எனக்கு யார் ஃப்ரெண்டு? அதுவும் கேர்ள்ஸில். சேச்சே, பொய் சொல்லாத, சொல்லு. உண்மையாக தெரியலையா? தெரியல, உண்மையா சொல்லு. நான் அழுதுருவேன். நீ அழற பொண்ணாக இருந்தால் முன்னாடியே எழுதிருக்கணும். சொல்லு. உண்மையாக தெரியலையா? சஸ்பென்ஸ் வேண்டாம், தயவு செஞ்சு சொல்லு. நான் எந்திரிச்சு கிளம்பிடுவேன். ஐயோ ஜேகே வெயிட் பண்ணு, இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸ் எடுத்து நீட்டிருப்பீங்க. அவர் ஓப்பன் பண்ணி பார்ப்பாரு. கப் கேக். ஏய், எப்படி வளர்ந்துட்ட பாரேன். என்னதான் இருந்தாலும் நீ குள்ளமாக தான் இருக்க. ஹாப்பியாக இருக்குடி. எப்படி? இந்தியாவில் இருந்தா எப்படி? ஜேகே, உன்னை பார்த்தது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ரொம்ப சேஃபாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இந்த காலேஜில். எப்படிரா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கடவுள் மாதிரி உன்னை என் கண்ணில் காமிச்சிட்டாங்க. கப் கேக்கு எப்படி? இன்னும் அதே பக்கத்தில் தான் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்குறாரு. வாவ், சேம் டேஸ்ட். நான் எவ்வளோ மிஸ் பண்ணேன் தெரியுமா இந்த கப் கேக். அப்போ என்ன மிஸ் பண்ணலையா நீ? ஏய், உன் மேலாம் சரி டென்ஷன் தருமா? ஏன் நீ என்கிட்ட சொல்ல வேண்டியதானே? அவனே பிரச்சனை பண்ணியிருந்தாலும் என்கிட்ட சொல்லியிருக்கணும்ல. நான் அவனை அதுக்கப்புறம் விடு ஜேகே, அதை பற்றி பேசாத ப்ளீஸ். நான் ஏற்கனவே சரி நான் அதை பற்றி பேசலை. சரி, இப்படி வளர்ந்துட்ட? நீயும் தான் வளர்ந்துட்ட ஜேகே. எனக்கு அடையாளமே தெரியல. பட் ஆனால் அந்த ஃபேஸ் கட் அப்படியே இருந்துச்சு அவன்கிட்ட. ஆனால் உன்கிட்ட சுத்தமாக மாறிடுச்சு கப் கேக். ஃபேஸ் கட் என்ன மாறிடுச்சு எல்லாம். இந்த பார் ஜேகே, கிண்டல் பண்ணாதானே. ஏய், உண்மையாக தான்ப்பா, செம ஃபிகராக மாறி. இந்த மாதிரி பேசாத ஜேகே, அண்ணன் நீ. சரிடி, அண்ணனாக இருந்தாலுமே கூட இந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்ல, அதுதான் சொல்கிறேன். செமையாக வளர்ந்துட்டப்போ, செம்ம அழகு. போ, நான் கட்டிக்க போகிற கொடுத்து வச்சுவேன். இதோ பார், ஸ்கூல் தான் முடிச்சிருக்கேன், ஃபஸ்ட் இயர் போகிறோம், தப்பாக பேசாத. சரி வா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இங்கே பேசிகிட்டு நீங்கள் இருந்துகிட்ருக்கீங்க. அப்போ வந்து தயாங் வந்து கிராஸ் ஆகிருப்பார். அதாவது தூரத்தில் ஒரு 10 ஃபீட் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த டிஃப்ரென்ஸில் கிராஸ் ஆகுறாரு. நீங்கள் 2 பேரும் இப்போ வந்து பேசிகிட்ருக்கீங்களா? சிரித்து பேசிகிட்ருக்கீங்களா? பாரு, பார்த்து ஒரு நாள் கூட ஆகலை, அதுக்குள்ளே அவங்க கூட வழிஞ்சி குழஞ்சி பேசிகிட்ருக்கா. என்ன ஜென்மமாக இருப்பா இவன்? இல்லையா? கேவலமான கேரக்டராக இருப்பா போல். அப்படின்ற மாதிரி உங்களை கேவலமாக நினச்சிட்டு அப்படியே போகிறாரு தயாங்கு. நீங்கள் தயாங்கை பற்றி பேசுகிறதே கிடையாது. தயாங்கிட்ட ஜேகே பேசுகிறாரா பேசலையா அப்படின்னு உங்களுக்கு சுத்தமாக தெரியாது. அதை பற்றி எதுக்கு நமக்கு அப்படின்ற மாதிரி அதை ஸ்கிப் பண்ணுறீங்க. நீங்கள் எப்போ பாருறீங்க ஜேகே கூட அப்படின்னு தான் சுற்றிட்டுருக்கீங்க. எல்லோரும் என்ன நினச்சிட்ருக்காங்க? நீங்களும் ஜேகேவை லவ் பண்ணிகிட்ருக்கீங்க போல் அப்படின்ற தயாங்கும் சேர்த்து தான் தப்பாக நினச்சிட்டு இருந்திருப்பார். அதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்த்துக்கலாம்டா. இந்த பார்ட் இதோட இங்கே கட் ஆகட்டும். இந்த வீடியோ பிடிச்சவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணிட்டு போயிடுங்க. உங்களுக்கு எந்த மாதிரி வேணும் ஸ்டோரி லைன், இதுக்கப்புறம் எப்படி நம்ம ஸ்டோரி லைன் கொடுக்கலாம் அப்படின்றது கூட உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நான் ஸ்டோரி லைன் கொடுக்குறேன். இல்லை எந்த மாதிரியான ஒன் ஷாட் வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லை எஃப்எஃப் எந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நம்ம போடலாம். தேங்க்யூ காய்ஸ், பாய்.